இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்கு வரப்போதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க போகிற முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் கடைசியாக நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் பேசும்போது ராண்டி ஆர்டன் உள்ளே வந்து பேசியிருப்பார். நீ ஜான்சினாவை ரெசில்மேனியாவை தோக்கடிச்சிட்டு சாம்பியனோட நீ வர, நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். அந்த அடுத்து நான் உன்னை சந்திக்கும் போது பின்னாடி வந்து அட்டாக் பண்ண மாட்டான், கோலை மாதிரி உன்னோட தலையில எட்டிலாம் உதைக்க மாட்டான், உன்னை நேருக்கு நேர் நான் சந்திக்கிறேன், நேருக்கு நேர் சந்திச்சு உன்னோட சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு நான் மோதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ராண்டி ஆர்டன் இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து ட்ரீம் மேக்கர், என்னடா நீ ராண்டி ஆர்டன் நீ பாட்டுக்கு பெரிய ஆள் மாதிரி நீ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து கெவின் ஓவன்ஸே ஜெயிக்க போறதில்ல, தோத்துட்டு ஓட போற ரெசில்மேனியாவில், நீ வந்து ஜெயிச்சிருவியா, நான் தாண்டா அடுத்து சாம்பியன், இந்த இடத்துல நான் சாம்பியன் இருக்க வேண்டியவன், நான் மோத வேண்டியவன், ஜான்சினா மோதுறானே அந்த இடத்துக்கு நான் வர வேண்டியவன், இந்த டேமியன் பிரிஸ்ட் இருக்கானே அவன் குறுக்க வந்துட்டான், அவன் இல்லைன்னா நான் அந்த இடத்துல நான் தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த பேக்லாஷ் ரொம்பவே ஹைப் ஏறி இருக்கு. பேக்லேஷ்க்கு முன்னாடி ரெசில்மேனியா பார்த்துட்டு வரும். ரெசில்மேனியா பொறுத்த வரைக்கும் இந்த ரெசில்மேனியாவில் யார் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாலும் அடுத்து கண்டிப்பாக பேக்லேஷில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அது கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், ஜான்சினாவாக இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா ஜெயிச்சாலும் சரி, கோடி ரோட்ஸ் ஜெயிச்சாலும் சரி, அடுத்த சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பயங்கரமாக இருக்க போது அடுத்த பேக்லேஷ் இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் இருக்கும். தொடர்ச்சியான பேப்பர் வியூகள் இருக்கிறதுனால ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்க போது கோடி ரோட்ஸ் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பாக வந்து ராண்டி ஆர்டன் மோத போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜான்சினா ஜெயிச்சுட்டு வந்தா ராண்டி ஆர்டன் மோதுவாரு. ஆனா இப்ப கிடையாது, பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி தான் மோதுவாரு. அதுக்கு முன்னாடி வேற ரெஸ்லர்ஸ் எல்லாம் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடி ரோட்ஸ் ஜெயிச்சுட்டு வந்தா ராண்டி ஆர்டன் ஈஸியா மோதிர முடியாது. ட்ரீம் மெக்கன்ட்ரியோட ஒரு ஃபியூடு போய் அந்த ட்ரீம் மெக்கன்ட்ரியை தோக்கடிச்சுட்டு தான் மீண்டும் மோதுறதுக்கு அது குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். அதில் தோக்கடிச்சுட்டு தான் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரெசில்மேனியா முடிஞ்சோடனே ராண்டி ஆர்டன் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமுக்குள்ள ஒரு 15 டைம் சாம்பியன் ஆக போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.